செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் தற்போது இந்த வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு? சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டு தற்போது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தற்போது இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் என்ற தலைப்பில் 10 தலைப்பின் கீழ் 36 பக்கங்களை கொண்ட இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தயாரிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் தற்போது அந்த தேர்தல் அறிக்கை குறித்து எடுத்துரைத்தார். இதில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களின் தேவையின் அடிப்படையில் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தயாரித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதில் இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக அனைவருக்கும் அடிப்படை வருமானம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 2000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் என்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும் இதை வலியுறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல 2030ஆம் ஆண்டிற்குள் 100% நாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை பணிகளை மேற்கொண்டு ராபிஸ் இல்லா தமிழகம் உருவாக்க கோரிக்கை வைக்கப்படும். அதே போல குண்டும் குழியும் இல்லாத சாலைகள், வாகன ஓட்டுநர்களுக்கு வெகுமதி மற்றும் அபராத முறை உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு சாலை விபத்து மரணங்கள் அற்ற தமிழ்நாடு உருவாக்க கோரிக்கை வைக்கப்படும் என்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தை உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா மையமாக மேம்படுத்த வலியுறுத்தப்படும். அதே போல அனைத்து அரசு துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படுதல், துறை வாரியான காலி பணியிட பட்டியல் வெளியிடப்படுதல், வெளிப்படையான பணி நியமன கால அட்டவணை உருவாக்கப்படுதல் உள்ளிட்டவையும் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல டியூஷன் அக்கா திட்டம், அதாவது பள்ளிக்கு பிறகான கல்விசார் ஆதரவு, இந்த திட்டமும் செயல்படுத்த வலியுறுத்தப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.